பாகம்பிரியாளுடனுரை சங்கரராமேஸ்வரர் திருக்கோயிலுடைய சித்திரை பெருந்திருவிழா என்று சொல்லக்கூடிய பிரம்மோற்சவம் ஏப்ரல் 21 அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி திருவிழாவானது ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு வாகனங்களில் அருள்மிகு சங்கரராமேஸ்வரரும் அருள் தரும் ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்பிகையும் மற்றும் பஞ்சமூர்த்திகளும் வீதி உலா வரக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருகின்ற அதாவது திங்கள் செவ்வாய் ஆகிய கிழமைகளிலே 7ஆம் திருநாள் 8ஆம் திருநாள் நமக்கு 26, 27 ஆகிய 27, 28 27, 28 ஆகிய நாட்களில் 7ஆம் திருநாள் 8ஆம் திருநாள் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு திருநாள் நடராஜ பெருமான் பச்சை சாத்தி, சகப்பு சாத்தி, வெள்ளை சாத்தி, பச்சை சாத்தி என்று சொல்லக்கூடிய முறையிலே 7ஆம் திருநாளும் 8ஆம் திருநாளும் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 9ஆம் திருநாள் என்று சொல்லக்கூடிய தேரோட்டத்தினுடைய முதல் நாள் அன்று தேர் கடாட்சம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது அந்த 29ஆம் தேதி அன்று இரவு ஒரு 8 மணிக்கெல்லாம் சுவாமி அம்பாளும் தேர் கடாட்சம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. அதே போன்று 30ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை காலை திருக்கோவிலிலே சுவாமி அம்பாளுக்கு விசேடமான அபிஷேகங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருக்கோவிலிலிருந்து விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் ஒரு தேரிலும் மற்றும் ஸ்ரீ பாகம்பிரியாள் சங்கரராமேஸ்வரர் ஒரு தேரிலும் ஆக பெரிய தேர், இணைத்தேர் என்று சொல்லக்கூடிய 2 தேர்களும் சரியாக காலை 10 மணிக்கு தேர் பவனி விழா என்று சொல்லக்கூடிய திருத்தேரோட்ட நிகழ்வானது ஆரம்பமாகி நடைபெற இருக்கின்றது. இந்த தேரோட்ட விழாவிலே கிராமிய கலை நிகழ்ச்சிகள், எல்லா விதமான கிராமிய கலை நிகழ்ச்சிகள், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், அதே போன்று இந்த வாடிப்பட்டி மேளங்கள், அதே போன்று நிறைய கலை நிகழ்ச்சிகள், சிலம்பாட்டம், நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முன்னால் அந்த தேருக்கு முன்னால் பவனி வர, அதே போன்று வேத பாராயணங்கள், திருமுறை பாராயணங்கள்லாம் செய்யப்பட்டு திருத்தேரானது ரதவீதி உலா வர இருக்கின்றது. அந்த திருத்தேரோட்டம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளிலே பக்தர்களுக்கு குடிநீர் வசதிகள், அதே போன்று இந்த சித்திரை வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் பக்தர்களுக்கு தேவையான அந்த தேர் வரக்கூடிய அந்த சாலையிலெல்லாம் அந்த தண்ணீர் ஊற்றக்கூடிய அந்த அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி பக்தர்களுக்கு மருத்துவ முதலுதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த அந்த வாகனங்கள், அதே போன்று காவல்துறை, தீயணைப்புத்துறை போன்ற எல்லா துறைகளிலுமிருந்து அவர்களுடைய பெரும் பங்களிப்போடு, நமது ஈபி அவங்களுடைய பெரும் பங்களிப்போடு இந்த திருத்தேரோட்ட விழாவானது சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. பக்தர்கள் அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், தேர் பவனி விழா நடைபெறக்கூடிய அந்த ரதவீதியில் அந்த பார்க்கிங் வசதியெல்லாம் கொஞ்சம் எல்லாம் தேர் வரதுக்கு அந்த அது வரக்கூடிய ஏதுவாக அந்த வாகனங்களெல்லாம் ஓரமாக நிப்பாட்டக்கூடிய அந்த காவல்துறையினுடைய அந்த காவல்துறையினுடைய அனுமதியின் பேரில் அவர்கள் ஒத்துழைத்து அந்த தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று திருக்கோயிலுடைய நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அனுமதியோடு எல்லா நிகழ்ச்சிகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தேரோட்டம்ங்கிறது 2 தேரும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது சித்திரை திருநாளில் மட்டும்தான் நமக்கு நடக்கும். அதனால் இத்தகைய பெரும் திருவிழாவிற்கு பக்தர்கள் அனைவரும், பக்தர்களோ அன்பர்கள் எல்லோரும் வருகை தந்து திருத்தேரோட்ட விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாய் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் அறங்காவலர் குழுவின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். எப்பவும் போல உள்ள நிகழ்ச்சிகள் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆமாம், அன்னதானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மண்டபங்களெல்லாம், அதாவது கோவில் பிரகாரத்துலேயும் அன்னதானம் நடக்குது.
அதே போன்று இபி கவிதா கல்யாண மண்டபத்தில் வச்சும் அன்னதானங்கள் நடக்குது. தனிப்பட்ட முறையில் சைவ வேளாளர் மண்டபத்திலையும் பக்தர்களுடைய நன்மைக்காக எல்லா இடங்களிலும் அன்னதானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் திருத்தேரோட்ட நிகழ்விலும் பக்தர்களுக்கு திரு அருட்பிரசாதமும் அன்னதான பிரசாதமும் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.